12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனில் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். யூசிங் தி எலிங்கம் டயக்ராம் given below, predict the condition under which aluminum might be expected to reduce magnesia. Second question, magnesium could reduce alumina. இப்போ carbon monoxide is a more effective reducing agent than carbon below 983 K, but above this temperature the reverse is true. Explain. Is it possible to reduce Fe2O3 by coke at a temperature around 1200 K? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது சப்டிவிஷன்ஸோட. இப்போ அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல தமிழ் வெர்ஷன் பார்ப்போம். அலுமினியம் மற்றும் மெக்னீசியத்தின் ஒடுக்கும் தன்மை எலிங்கம் வரைபட கொள்கையின்படி வரைபடத்தில் எந்த ஒரு உலோகத்தின் ஆக்சைடு உருவாக்கும் கோடு கீழ் அமைந்துள்ளதோ அந்த உலோகம் அதன் மேல் பகுதியில் உள்ள மற்றொரு உலோக ஆக்சைடை ஒடுக்கும் திறனை பெற்றிருக்கும். அலுமினியம் மெக்னீசியாவை ஒடுக்கும் நிலை எலிங்கம் வரைபடத்தில் 1623 K, அதாவது 1350 டிகிரி சென்டிகிரேட்ல எலிங்கம் வரைபடத்தில் 1623 K, அதாவது 1350 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு மேல் அலுமினியம் ஆக்சைடு உருவாக்கும் கோடு ΔGAl2O3 மெக்னீசியம் ஆக்சைடு கோட்டுக்கு ΔGMgO கீழ் அமைகிறது. எனவே 1623 Kக்கும் அதிகமான வெப்பநிலையில் அலுமினியம் மெக்னீசியாவை ஆக ஒடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து மெக்னீசியம் Mg அலுமினாவை Al2O3 ஒடுக்கும் நிலை 1623 K வெப்பநிலைக்கு கீழே மெக்னீசியம் ஆக்சைடு கோடானது அலுமினியம் ஆக்சைடு கோட்டுக்கு கீழே அமைகிறது. எனவே 1623 Kக்கும் குறைவான வெப்பநிலையில் மெக்னீசியம் அலுமினியாவை ஒடுக்கும் திறன் கொண்டது. அடுத்தது சப்டிவிஷன் பியில் ஒரு கொஸ்டின். 983 K வெப்பநிலை கீழும் மேலும் கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பனின் ஒடுக்கும் திறன் 983 Kக்கு கீழே CO to CO2 உருவாக்கும் வினைக்கான திட்டக்கட்டற்ற ஆற்றல் மற்றும் மாற்றம் ΔG கோடு C to CO கோட்டுக்கு கீழே உள்ளது. எனவே 983 Kக்கும் குறைவான வெப்பநிலையில் கார்பன் மோனாக்சைடு சிறந்த ஒடுக்கியாக செயல்படுகிறது. 983 Kக்கு மேலே C to CO கோடானது CO to CO2 கோட்டுக்கு கீழே செல்கிறது. எனவே 983 Kக்கும் அதிகமான வெப்பநிலையில் கார்பன் சிறந்த ஒடுக்கியாக செயல்படுகிறது. அடுத்தது ஆப்ஷன் சி. 1200 K வெப்பநிலையில் கோக் மூலம் Fe2O3ஐ ஒடுக்க முடியுமா? ஆம், சாத்தியமாகும். எலிங்கம் வரைபடத்தில் சுமார் 1000 K வெப்பநிலைக்கு மேல் கார்பன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் மோனாக்சைடை உருவாக்கும் கோடானது C2CO இரும்பு ஆக்சைடு கோட்டுக்கு Fe2O3 கீழ் அமைகிறது. எனவே 1200 K வெப்பநிலையில் கோக் மூலம் Fe2O3ஐ இரும்பாக ஒடுக்க முடியும். இப்போ இது தமிழ் வெர்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்குறோம். இதே கொஸ்டினுக்கான ஆன்சர் எலிங்கம் டயக்ராம் கொஸ்டினுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்க்குறோம். ஸோ அந்த எலிங்கம் டயக்ராம் கொஸ்டின் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதில் ப்ரெடிக்ட் த கண்டிஷன் விச்சுங்கிறது தான் ஆப்ஷன் ஏல இருக்குது. அலுமினியம் மைட் பி எக்ஸ்பெக்டட் டு ரெடியூஸ் மெக்னீஷியா, மெக்னீஷியம் குட் ரெடியூஸ் அலுமினா, 2 ஆப்ஷனும் ஏல இருக்குது. பியில் கார்பன் மோனாக்சைடு இஸ் a more effective reducing agent than carbon below 983 K, but above this temperature the reverse is true. Explain. Option C, is it possible to reduce Fe2O3 by coke at a temperature around 1200 K? இப்போ இதுதான் ஆன்சர் பார்க்க போகிறோம். இப்போ ஆப்ஷன் ஏக்கான ஆன்சர் reduction conditions for magnesia and alumina. According to the principles of the Elingham diagram, a metal can reduce oxide of another metal if its standard free energy of formation line ΔG lies below that of the other metal's oxide line at a given temperature. Aluminum reducing magnesia. Option 1, above 1623 K, that is 1350 degrees centigrade, the ΔG formation curve for Al2O3 lies below the MgO formation curve. Condition, therefore, above 1623 K, aluminum can act as a reducing agent to reduce magnesia to magnesium.
அடுத்தது ஆப்ஷன் 2 வந்து மெக்னீசியம் ரெடியூசிங் அலுமினா. Below 1623K, the del G formation curve for MgO lies below the Al2O3 formation curve. Condition, therefore, below 1623K, magnesium can reduce alumina to aluminium. இப்போ ஆப்ஷன் பியில் சப்டிவிஷன் பியில் ரெடியூசிங் எஃபிஷியன்சி ஆஃப் CO versus C relative to 983K. Below 983K, the curve for the oxidation of carbon monoxide to carbon dioxide 2CO plus O2 gives 2CO2 lies below the curve for the oxidation of carbon to carbon monoxide 2C plus O2 gives 2CO. Here CO is a more effective reducing agent below 983K. Above 983K, the C to CO curve lies lower than the CO to CO2 curve. Therefore, carbon becomes a stronger reducing agent than CO above 983K. இதிலேயே subdivision C, reduction of Fe2O3 by coke at 1200K. Yes, it is possible. At temperature above roughly 1000K, around 1200K, the line representing the formation of CO from carbon, C to CO, lies below the line for the formation of iron oxide, Fe2O3. Since the del G is for the overall reaction becomes negative at this temperature, the coke can readily reduce Fe2O3 to metallic iron. ஸோ இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன். ஸோ இது வந்து இந்த எலிங்கம் டயக்ராம் பேஸ் பண்ணி இது கூட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டு வருவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.